அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி வீட்டிலையே அரிசி மாவு வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளெக்ஸ், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூன். ஏன்னா இந்த மாவு நம்ம தண்ணியாக தான் கரைக்க போகிறோம். தண்ணியோட அளவு நம்ம எடுக்கிற மாவை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். நல்லா லிக்விடாக இந்த மாதிரி கரைச்சிக்குங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா லிக்விடாக கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடியில் எண்ணெயை தேய்ச்சி 1 ஸ்பூன் அளவு, நான் வச்சுருக்கிற அந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு ஊற்றி அந்த ஸ்ட்ரெயினரில் நடுவில் வச்சு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இது வேகும்போதே இந்த வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் அதை அப்படியே கத்தியை வச்சு ஓரங்களை எடுத்து விட்டால் தனியாக வந்துடும். ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஃபேனுக்கு அடியிலையும் வச்சு காய வைக்கலாம், வெயிலையும் வச்சு காய வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்த பிறகு காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு 1 கப்புக்கு 25 அப்பளம் மாதிரி கிடச்சிருக்கு. அதை இப்போ நான் பொரித்து காட்டுறேன். இதில் பெருங்காயம் சீரகம்லாம் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூழ் காய்ச்சி கஷ்டப்படாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய அப்பளம். இதுவும் அந்த கூழ் வடகம் மாதிரியே நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.